பிக் பாஸ் லைவ்ல நேத்து போட்ட திட்டம் பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுல குறிப்பா விக்கல் விக்ரம் எங்க இருந்தியா வந்த நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மக்களே, நீங்க எல்லாரும் அந்த மார்வல் சீரீஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, அல்க்கு வந்தா எப்படி இருக்கும், எல்லாரும் போட்டு டுஷும் டுஷும்ன்ற மாதிரி. அதே மாதிரி தாங்க அந்த டாஸ்க்ல ஒரு கம்மி செகண்ட்ஸ் நடந்தாலும் எல்லாரையும் நாலாமொழிக்கு வீசி விட்டாரு. அதை பத்தியும் பேச போறோம். அந்த டாஸ்க்ல கொஞ்சம் த்ரில்லிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இதுல நடந்த எல்லா செக்மெண்ட்டையும் அழகா பேசுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் விட்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை தயவு செய்து மறக்காம லைக்கை போட்டுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு உதவியா இருக்கும். மறக்காம போட்டுருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அடுத்ததாக நேற்று ரொம்ப தோத்துட்டாங்க. கொஞ்சம் பரிதாப நிலையில் தான் பிக் பாஸ் வீட்டார் இருந்தாங்க. குறிப்பா நேற்று தோல்விக்கான காரணம் பார்வதி அவர்களின் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேப் டாஸ்கோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ரூல்ஸ் என்னன்னா 3 ரவுண்டா நடக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஒருத்தர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம், 2 டீம்ல இருந்தோம். செகண்ட் ரவுண்ட்ல 2 பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம். தேர்ட் ரவுண்ட்ல 3 பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம். பார்ட்டிசிபேட் பண்ண நபர்களே திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். டாஸ்க் என்னன்னா, ஒரு கேப் இருக்கும். கேப் சென்டர் சர்க்கிள்ஸ்ல வச்சிருப்பாங்க. 2 பிளாட்ஃபார்ம், சென்டர்ல கேப், இங்க இருக்கும் கேப் எடுத்துட்டு இந்த 2 பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு கேப்பை தலையில போடணும். இதுதான் டாஸ்க். அங்க நின்றுட்டு போட்டுருணும். இதுல யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர். இதுக்கான ஜட்ஜஸ் செலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வியானா, இன்னொரு பக்கம் கலையரசனோட காம்போ. இந்த டீமை பொறுத்தவரைக்கும் சிங்கிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் இவர் வர்றாரு, கானா வினோத் மற்றும் துஷார். அவங்க 2 பேர் போறாங்க. போனப்பயே பாத்தீங்கன்னா அந்த கேப்பை எடுத்தது துஷார் தான். ஃபாஸ்டா போய் துஷார் ரன் பண்ணி அந்த கேப் எடுத்துட்டான். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டார், கானா வினோத் போட்டு லாக் பண்ணிட்டார். லாக் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல கேப்பை புடுங்குறன்ற பேர்ல இந்த கேப்பை பிடிச்சி வாயில இழுத்தா எப்படி இருக்கும், அப்படி துணியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்துனுக்கிறாரு. உடனே வாயிலெல்லாம் இழுக்க கூடாதுன்ற மாதிரி துஷார் கம்ப்ளைண்ட் பண்ணான். அதுக்கப்புறம் வாயில என்னடா இழுக்கிறது, நான் புடிச்சு இழுக்கிறேன்னு துஷாரியே தரன்னு இழுத்துன்னு போனார். அந்த மூமெண்ட் இழுத்துன்னு போயிட்டு ஒரு மூலையில நிக்க வச்சுட்டு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் திரும்ப பிளாட்ஃபார்ம் மேல ஏறிட்டேனார். ஒரு கால் தான் வச்சாரு. ஏறிட்டு கேப்பை போடணும். கேப்பை போடல. அவர் ஏறிட்டு கேப்பே போடல. நான் போட்டேன்ற மாதிரின்றாரு. இல்ல, ஜட்ஜஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்க கேப்பும் போடல, எதுவுமே பண்ணல, ஒரு கால் தான் இருந்தது, கேப்பை முழுசா போடல அப்படின்ற மாதிரி வியானா சொல்லிட்டாங்க. திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த மெயின் டோர்ல தள்ளிட்டு ஏகப்பட்ட தள்ளு முள்ளு. ஒரு பக்கம் துஷார் ரொம்ப காண்டாயிட்டான் போல, பிடிச்சி ஃபோர்ஸா இடிக்கிறதுன்னு தள்ளுறதுன்னுன்ற மாதிரி போயிடுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கானா வினோத் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மூலையில எடுத்துன்னு போய் தள்ளிட்டு அந்த கேப்பை பாக்கெட்ல சொருவிக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது வச்சுக்கலாம், ஐ மீன் இன்னர்ஸ்ல வச்சுக்கலாம்னு பிளான் பண்றாரு. உடனே துஷார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், ஏங்க அவர் இன்னர்லாம் வைக்கிறாரு, என்னங்க இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி மூளைக்கு தள்ளி ஒரு கேம் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருந்து கொஞ்சம் லைட்டா கேப் விட்டான். இப்படி கொஞ்சம் லைட்டா ஒரு கண் இமைக்கும் நொடியில்னு சொல்லலாம்ல, அந்த இமைக்கும் நொடியில கேப் கரெக்டா போயிட்டு வச்சுட்டார். கரெக்டா போயிட்டு கானா வினோத் வச்சுட்டு பயங்கரமான செலிப்ரேஷன். இன்னொரு பக்கம் கையில காயம், ஏற்பட்ட காயங்கள் அத்தனை அடி வாங்கி இவ்வளோ திறமையோட விடாமுயற்சியோட போராடின அனைவருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேருக்கும். அதில் காண்டாயிட்டார். இந்த மாதிரி சேவலமா சீப்பா விளையாடாதீங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி ரொம்பவே காண்டாயிட்டான் துஷார். முதல் ரவுண்ட் போனதுக்கு அப்புறம் கானா வினோத் இந்த சீசனோட டாஸ்க் பீஸ்டா ஆவாரா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நேத்தும் அந்த டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்கு முதல்ல லீடு கொடுத்தது கானா வினோத் தான். இன்னைக்கும் லீடு கொடுத்தது கானா வினோத் தான். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் டே பை டே எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா என்ன, கொஞ்சம் வாயை கொஞ்சம் குறைச்சிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சில இடங்கள்ல அதனால அவருக்கு கொஞ்சம் பாதிப்புகளும் இருக்கிறதுன்றது பார்க்க முடியுது. ரெண்டாவதா யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் கிமி, கமருதீன், இன்னொரு பக்கம் எஃப்ஜே மற்றும் ரம்யா. ஸோ அந்த கேப்பை எடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரம்யா தான். ரம்யா போயிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட போயிட்டாங்க. அவங்க பிளாட்ஃபார்ம் கிட்ட போட்டவொடனே கமி பிடிச்சி ஒரு ஸ்வைட்ரா பிடிச்சி ஸ்வைட்டிட்ட லாக் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் கமருதீனும் எஃப்ஜேவும் தனியா விளையாடிட்டு இருக்காங்க. எஃப்ஜே என்ன பண்ணிட்டா, கமருதீன் நடக்கூடாதுன்ற மாதிரி கமருதீனுக்கு லாக் போட்டான். லாக் போட்டோன்னே கமருதீன் இருக்கிற வெயிட்ல எஃப்ஜேவை அலேக்கா தூக்கிட்டு ரவுண்டு சுத்தி நிற்கிறான். அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இவனும் ட்ரை பண்ணாரு, பட் பாடி வெயிட் வைஸ் பாத்தீங்கன்னா இவர் ஹோல்டு பண்ணதோட கரெக்டா தனித்தனியா பிரிஞ்ச உடனே அங்க ஒரு பக்கம் முடிக்கிட்டெல்லாம் கவலைப்படாம கெமி ஒரு ரவுண்டு கட்டி இழுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல கெமியோட பவர் என்னன்னு தெரியும், டாஸ்கோட குவாலிட்டி என்னன்னு தெரியும். ரம்யாவும் செம்ம ஃபைட் பண்ணாங்க. ஆனா ரம்யாவும் நம்ம சாதாரணமா இட போடக்கூடாது. அந்த பொண்ணு எல்லா டாஸ்க்லயும் உசுர கொடுத்து விளையாடி இருக்கு அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ பெண்களில் இந்த டாஸ்க்ல பயங்கரமா விளையாடக்கூடிய 2 நபர்ன்றது இன்னைக்கு ரம்யா மூலியமாவும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கெமி மூலியமாவும் பார்த்தேன். அது கெமிலாம் ஒரு பாயிண்ட்ல இழுத்துட்டு போயிட்டு ரம்யாலாம் டேக்கிள் பண்ணிட்டு சட்டை பட்டன்லாம் கழிந்துருச்சுங்க. அதை கூட பார்க்காம கெமி அந்த இடத்துல எழுந்து போய் நின்ன மூமெண்ட் வேற மாதிரி இருந்தது. கேப்பை போட்டு அந்த குறிப்பா எஃப்ஜே ஒரு பக்கம் அந்த கேப் இருக்குல்ல 2ஆ பிரிச்சிட்டாங்க. அந்த கேப்போட ஃப்ரண்ட்ல இந்த நீட் மாதிரி வருமே, அது ஒரு பக்கம் தனியா இருக்கு, தலையில இங்க போடுறது மட்டும் தனியா இருக்கு. அதை எடுத்துன்னு போய் வச்சுட்டு ஒரு பக்கம் டாஸ்கை ஜெயிச்சிட்டாங்க. கொஞ்சம் செமையா இருந்தது. அதுலயும் ஏகப்பட்ட காயங்கள். ரம்யா இதெல்லாம் காயம் வாங்கிட்டு எல்லாரும் போனாங்க செகண்ட் ரவுண்டு. அந்த செகண்ட் ரவுண்டு ஜெயிச்சுட்டு போகும்போது கூட பார்வதி இருக்காங்களே, ஒரு டீம் ஜெயிச்சுட்டு வருது, ஸோ ஒரு பாயிண்ட்டை பண்ணியிருக்காங்க, போய் பாராட்டணும், ஏதாவது ஒன்று சொல்லணும்னு ஒரு மனசாட்சி வேண்டாமா, அது கூட போக மாட்டாங்க. வெரி ஒஸ்டா இருக்காங்க.
செலிப்ரேஷன் கூட போகாம 2வது ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்காங்களே, அங்க ஏதாவது போய் சொல்லுவோன்ற மாதிரி கூட போக முடியாது. ஏன்னா கெமி ஜெயிச்சிட்டாங்கல்ல. இதே கெமி ஜெயிக்கல்னா பார்வதி என்னெல்லாம் பேசியிருப்பா, நேத்து அவ்வளவு பேசினிய கெமி, இன்னைக்கு நீ என்னத்த கெலிச்சிட்டு வந்த அப்படின்னு கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்க. அதனாலே பார்வதி வேண்டிட்டு இருப்பாங்க, கெமி தோத்துறணும் வேண்டிட்டு இருப்பாங்க. அந்த போலாங்க. ஆனா கெமி பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு வேளை தோத்திருந்தா பார்வதி என்னெல்லாம் பேசியிருப்பாங்கன்றதை மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்களேன், வேற மாதிரி. அடுத்து 3வது ரவுண்டு, ஒரு பக்கம் விக்கல்ஸ், சுபிக்ஷா மற்றும் கேப்டன் பிரவீன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சபரி, கனி மற்றும் திவாகர். ஓகேவா? இந்த டீம் போன உடனே அந்த ஒரு கேப் வைக்கிறாங்க. கேப் வைக்கும் போது அப்படியே ஏர்லயே ஒருத்தர் பறக்குறாரு. யாருன்னு பார்த்தா பிரவீன் ஏர்லயே பறந்து அந்த கேப் எடுக்க, இன்னொரு பக்கம் சபரி பிரவீனை பிடிக்கும் வந்து அவன் சந்திலே இப்படி வராரு. இப்படி சபரி, இப்படி பிரவீன் கேப் எடுத்துக்கிட்டு இப்படி உள்ள போறான். சபரி இப்பதான் மேல வராரு. ஸோ செமையா இருந்தது அந்த மூமெண்ட். மேல எடுத்துட்டு போயிட்டு இவரு அவசரத்துக்கு ஒரு அளவு வேண்டாமா, அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல போய் நின்ட்டார். ஆப்போசிட் டீம் பிளாட்ஃபார்ம்ல போய் நிக்க போறாரு. இதுக்கு நடுவுல கனி வந்தாங்க. கனி வந்து பிரவீனை பிடிக்க போகும்போது, இதுதான் நான் தான் வந்து விக்கல்ஸ்னு வச்சுக்கலாம், கனியை பிடிச்சி தூக்கி இப்படி வீசுற மாதிரி ஒரு ஸ்லைடிங்ல போட்டாரு பாருங்க. தூக்கி இப்படி ஒரு வீசு போயிட்டு பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இவர் நின்ட்டார் பிரவீன். முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது ஜட்ஜஸ்லாம், எப்பா அதுவும் பிளாட்ஃபார்ம் இல்லையா, நம்ம பிளாட்ஃபார்ம் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுக்கு நடுவுல ஒரு பக்கம் சபரி வந்தாரு பாருங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்கும் போது ஃபர்ஸ்ட் கனியை தூக்கி இந்த வீசு, சபரி வந்தோடனே இந்த அப்போ இப்படி போன்ற மாதிரி விக்கல்ஸ் எல்லாரையும் டப்புன்னு தூக்கி போட்டு டீல் பண்ணிட்டு இருக்கான். நான்லாம் பார்க்கும்போது என்னடா அசால்ட்டா ஒவ்வொருத்தரும் தூக்கி வீசு. ஒரு பக்கம் கனியை தூக்கி போடுறது கூட விடுங்க, சபரியை கூட இந்த அப்போ அப்படின்ற மாதிரி பின்னாடி தள்ளி விடுதாருன்னு டப்புன்னு ஒரு பக்கம் விலகுறாங்க. செமையா இருந்துச்சு. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு பக்கம் சபரியும் இங்கே விழுந்துட்டாரு, கனியும் விழுந்துட்டாரு. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வேற என்னும் போது இப்படி யூட்டன் ரைட் சைடு இந்த சந்தில் வந்தபோது ஒரு பக்கம் விக்கல்ஸ் வந்து திவாகரையும் இவரையும் சபரியும் 2 கையில ஹேண்டில் பண்ணி ஹோல்டு பண்ணவன தான். ஸோ அந்த டாஸ்கை ஜெயிச்சதுக்கு முழு காரணமே விக்கல்ஸ் விக்ரம் தான். விக்கல்ஸ் விக்ரம் இல்லைனா இந்த வாட்டியும் பிக் பாஸ் டீம் தோத்துருக்கும். ஒரே ஆளு, ஒரு பக்கம் ஒரு கையில திவாகர், இன்னொரு கையில சபரியை முடிச்சுட்டு அழகா போய் பிரவீன் நின்றார். இதுல குறிப்பா பிரவீனோட சட்டம் கொண்டு கிழிஞ்சிச்சு. ஸோ இதுல திவாகர் காலைல என்னையாடா நீ சட்டை போட வேணான்னு சொன்ன, இன்னைக்கு உன் சட்டையே இருக்காம நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி திவாகர் பிடிச்ச புடியில சட்டையும் கிழிஞ்சிச்சு. ஸோ சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம சட்டையை கிழிச்சு விட்டு இந்த டாஸ்கை ஜெயித்து விட்டார்கள் பிக் பாஸ் அணி. நேற்று நைட்டு திட்டம் போட்ட மாதிரி திட்டத்தை ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க. விக்ரம் அண்ட் கோ கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. லைவே பாக்குறதுக்கு ஒரு பக்கம் சத்தமே இல்லாம காலியா இருந்தது. என்னன்னா இப்ப பார்த்த லைவ் தான். அதுக்கப்புறம் வெளியே வந்து பயங்கரம். அந்த இடத்துல லாஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணதுக்கு அப்புறம் பார்வதி வந்தாங்க. ஒரு வேளை அதுலயும் வரலன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். பட் வந்து செலிப்ரேஷன் ஜாலியா என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் பிக் பாஸ் டீம். ஸோ ஒற்றுமையாக கரெக்டாக பிளான் பண்ணி உழைச்சோம்னா ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டை செட் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை பார்வதி போல, இல்லைன்னா அதுலயும் ஏதாவது சண்டை போட்டு இது நடுவில் திவாகர் வேற ஒரு வேலையை பார்த்தாரு. இல்ல ஃபவுல் கேம்னு கத்துனாரு. ஒரு பக்கம் பிரவீன் போய் நின்னதுக்கு, எப்பா நீங்க தோத்துட்டீங்கன்னா ஃபவுல் கேம்னு ஏன் கத்துறீங்க, விட்டுட்டு போனோம், அதை விட்டு ஃபவுலுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது. ஒன்னு திவாகர் பண்றாரு, இல்ல பார்வதி பண்றாங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் கைஸ்.